இந்த படத்தில் நீ ஒரு கவிதை அப்படின்ற பாடல் பாடியிருக்கேன். கவிஞர் எழுதுனதுனால நீ ஒரு கவிதை நான் ஒரு கவிதைன்னு ஆரம்பிச்சிருக்கு. அண்ட் மியூசிக் ரொம்ப அர்த்தமாக பண்ணியிருக்காரு. எனக்கு இந்த டீமில் மெயினாக சொல்லணுன்னா ரொம்ப பிடிச்ச விஷயம் ராஜ்கமலோட ஒய்ஃப் லதார் அவருக்கு வந்து எவ்வளோ ஒரு பேக்கிங், அவங்களோட ஆர்வம், தியேட்டர் ரெக்கார்டிங் தியேட்டர் வந்ததுலேருந்து நான் பார்த்ததுலேருந்து நிறைய வாட்ஸ்அப் வீடியோஸ் நிறையா ஷேர் பண்ணுறதுலேருந்து இந்த ப்ரமோட் பண்ணணும் அப்படின்னு எல்லாருமே, அன்புமை சார் அப்படி தான், அந்த ராஜ்கமல், அது வாராஸ்ரீ சாரும் அப்படி தான் 6000 பாட்டு லிரிக்ஸ் எழுதிட்டு திடீர்னு இன்றைக்கி மியூசிக் பண்ணியிருக்காரு. ஸோ இன்றைக்கி இண்டஸ்ட்ரி ரொம்ப அற்புதமாக இருக்குது, யார் வேணால் என்ன வேணால் பண்ணலாம் அப்படின்னு. ஸோ அது அற்புதமாக அது ஹிட் கொடுத்துருக்காங்க, சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துட்டுருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் விஜயாண்டி சார் எனக்கு தெரிஞ்சது வந்து சவுண்ட் இன்ஜினியர் அந்த மாதிரி வந்திருக்காரு. இப்போது அடுத்ததாக வாராஸ்ரீ சார் வந்து நெக்ஸ்ட்டு ஒரு அந்த மாதிரி எல்லாருமே இப்போ பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்ட் நல்லா வந்திருக்கு. ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது. ஸோ ஆல் தி பெஸ்ட் எல்லோருக்கும். அண்ட் ப்ரொடியூசர் சார் உங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த படம் நல்லா ஓடும். ஒன்ஸ் அகெயின் நான் பாடலில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். சின்ன வயசுல கையில் ஷாம்பு வாட்டர் பிடிச்சிட்டு நிறையா ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் வந்தால் என்ன சொல்லணும்னு. ஆனால் now I'm like too excited to remember all that. சுத்தமாக சொல்லணும்னா எல்லாம் ஒரு மேஜிக் மாதிரி தோணுது. அன்பு சாருக்கு எவ்வளோ தேங்க்ஸ் சொன்னாலும் it's not enough because he's read a lot with me as a newcomer. He kept me in track. Apapa he taught me what all I should be doing, and then he tried his level best to turn me into a professional. So அவங்களுக்கு big thanks to my Sandikudure team. We are like a family. ரொம்ப caring-ஆன team, and to my co-star Rajkamal for being so supportive and for helping me like throughout everything. So I just hope Sandikudure is going to be a big success and it's going to give us new horizons. Thank you so much. சில பேருக்கு சினிமா ரொம்ப சீக்கிரம் கிடைச்சிரும், சில பேருக்கு கடைசி வரைக்கும் கிடைக்காமலே போயிடும். எங்கே இந்த 2வது கேட்டகரி நானோன்னு பயந்துட்டு இருந்த ஒரு நாள்லேருந்து நான் பிறந்த நாள் இந்த நாள். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ நான் கண்ணுக்கு தெரியாத ஒருத்தருக்கு நன்றி சொல்ல விரும்புகிறேன். அவர் வந்து வாட்ஸ்அப் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சவர். அவர் யாருன்னு எனக்கு தெரியாது, ஆனால் அவர் மூலமாக தான் இன்றைக்கி நான் நிறையா பேரை கூப்பிட்டேன். அந்த வாட்ஸ்அப் கண்டுபிடிச்சவருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா வாரம் வந்து ஹாப்பி வீக்கெண்டுன்னு ஒரு ஃபோட்டோ அனுப்பிச்சு இவங்க எல்லாமே ஒரு 50-60 ரூபா ஃபோன் வச்சுருப்பாங்க. அந்த ஃபோனே தூக்கி போட்டு உடச்சிடலாமாங்கிற அளவுக்கு அவங்கள நான் வந்து இம்சை பண்ணியிருக்கேன். இந்த மேடையில் இருக்கிறவங்க எல்லாத்தையுமே அவங்களோட ஃபோன் நீங்கள் இப்போது நான் நம்பிக்கையாக சொல்கிறேன், அவங்களோட ஃபோனை எடுத்து பாருங்கள், அவங்க ஃபோட்டோ இருக்கவே இருக்காது. கண்டிப்பாக என்னோட ஃபோட்டோ ஒன்று இப்படி குனிஞ்சிட்டு நிற்பேன், இல்லை நிமிந்துட்டு நிற்பேன், இல்லை இப்படி பார்த்துட்டு நிற்பேன், ஏதாவது ஒன்று பண்ணணுமே அப்படிங்கிறதுக்காக அவங்களுக்கு வாரம் நான் அவ்வளோ தொந்தரவு பண்ணியிருக்கேன். ஸோ ஒருத்தரை பற்றியும் சொல்லணும்னா கனி அண்ணன் அது டிஃபால்ட்டாக அது அண்ணன் தான். அது அப்படியே வந்துடும். எல்லாருக்கும் மெசேஜ் அனுப்பும்போது சார் வரும், இவருக்கு மட்டும் என்னன்னே தெரியல அண்ணான்னு அந்த அளவுக்கு தொந்தரவு பண்ணியிருக்கேன். கேபி சாரோட ஒரு வளர்ப்பு தான் நான். அவரோட டைரக்ஷனில் கணி சார் வந்து ஒரு தடவை கேபி சார் ஏதோ டயர்டாக இருந்தாருங்கிறதால கணி சார் அங்கே ஷூட்டிங் வந்தபோது இந்த ஷார்ட்டை கொஞ்சம் எடுப்பா அப்படின்ட்டு போயிட்டாரு. அப்போ கணி சார்ட்ட நான் ஆக்ட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் நிமிந்து நெல் அப்படிங்கிற படத்தில் வந்து லதா ஆக்ட் பண்ணும்போது கூட டிரைவர் வேலைக்கு போயிருந்தபோது அண்ணன் சொன்னார், டேய் ஒரே ஒரு டைலாக் ஒன்று பேசணும், ஒரு டப்பிங் ஆர்டிஸ்ட் வரல, நீ பேசுறா அப்படின்னாரு. பேசுறேனே அப்படின்ட்டு அந்த டப்பிங் வாய்ஸ் ஒன்று பேசினேன். அதுக்காகவே அந்த படத்தை 7 வாட்டி போட்டு அந்த ஒரே ஒரு டைலாக் வரும்போதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி வாட்ஸ்அப்பில் எல்லாருக்கும் அமிச்சேன். அண்ணன் எனக்கு அந்த டப்பிங் வாய்ப்பை முதல்ல கொடுத்துட்டாரு. ரவிக்குமார் சார் வந்து தன்னோட வாழ்க்கையில பண்ண மிகப்பெரிய தப்பு என்னன்னா அவரோட மொபைல் நம்பர் என்கிட்ட ஷேர் பண்ணதா தான் இருக்கும். அவர் உண்மையிலேயே ரொம்ப பாவங்க. ஏன்னா இவங்கெல்லாம் எனக்காக இங்க வரணுங்கிற என்ன அவசியம் இருக்கு சொல்லுங்க? இதுக்கு நீங்க கண்டிப்பா கைத்தட்டி ஆகணும். அவங்க வந்து நான்லாம் அவங்களுக்கு என்ன சொல்றது, கெட்ட வார்த்தை சொல்லணும்னா வேற மாதிரி சொல்லிட்டு போயிடலாம், அதுக்கு சமம். அவங்க நான்லாம் ஒண்ணுமே இல்லை அவங்களை பொறுத்த வரைக்கும். எதுக்காக வரணும்? ஒருத்தன் வாய்ப்பு தேடினா உடனே இவங்களாம் வந்துருவாங்களா? கண்டிப்பா வரமாட்டாங்க. அது ஏதோ ஒரு சாஃப்ட் கார்னர் என் மேல. நான் வந்து போய் வாய்ப்பு கேட்கும் போது லிங்கால வந்து என்கிட்ட திருப்பி சொல்றாரு, சும்மா பாசிங் ரோல் தாண்டான்னாரு. ஆனா அந்த படத்துல வந்து 8 நிமிஷம் வருது. ரஜினி சார் படத்துல 8 நிமிஷம் வரணும்னா அதுக்கு மேல ஒரு புதுமுகத்துக்கு லைஃப்ல என்ன வேணும் சொல்லுங்க? வேற ஒண்ணுமே வேணாம். நான் அன்னைக்கே நான் வந்து சாதிச்சிட்டேன் அப்படிங்கிற நினைப்பு எனக்கு வந்துச்சு. அதான் அவர் வந்து சொன்னார், ஒரு 9 ஹவர்ஸ் பிளான் பண்ணார் அந்த சீனை, ஆனா 4 ஹவர்ஸ்ல முடிச்சிருச்சுடா போடா அப்படின்ட்டாரு. அந்த அளவுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தவர். லியாக்கத் அலி கான் அண்ணெல்லாம் நான் என்ன சொல்றது, அவரோட வசனங்கள் கேட்டு தியேட்டர்ல திருச்சி ஸ்டார் தியேட்டர்லயும் ஜூபிட்டர் தியேட்டர்லயும் கைத்தட்டி வந்த ஒரு ரசிகன் நான்.
ஒரு வாட்ஸ்அப்பில் தான் சொன்னேன், ஒரு ஃபோன் பண்ணி சொன்னேன், எனக்காக வந்திருக்காங்க. ரவி மரியா சார் வந்து ரஜினி சார்ட்ட நான் 200 வாங்கின விஷயத்த சொன்னாரு. ஆனா ஒரே டேக்ல அந்த ஷாட்டை பண்ணதுக்கு ரஜினி சார் எஞ்சி வந்து கை தட்டி அவருக்கு கை கொடுத்தாரு. அந்த இடத்துல ரவிக்குமார் சார் இருந்தாரு, நானும் இருந்தேன். அனுஷ்கா மேடத்திட்ட சொன்னேன், "Hey, this guy is performing very well. Super, very nice performer" அப்படின்னு சொன்னாரு ரவி மரியா சார். அந்த இடத்துல நான் நின்று அவருக்காக கை தட்டியிருக்கேன். அன்புமதி சார், அன்பும் மதியும் ஒரு மனுஷனுக்கு ரொம்ப முக்கியம். ரெண்டும் ஒரு பேர்லயே நிறைஞ்சிருக்கு, அன்புமதி. ஸோ என்ன வந்து இந்த படத்துக்கு முத அவர் எதுக்கு கூப்பிட்டாருன்னா, சார் ஒரு நல்ல கதை வச்சிருக்கேன், அந்த கதைக்கு ஒரு நல்ல ஹீரோ வேணும், நீங்க கொஞ்சம் கோஆர்டினேஷன்லாம் பண்ணிட்டு இருக்கீங்களா, எனக்கு ஒரு நல்ல ஹீரோ நீங்க சஜஸ்ட் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி இந்த கதையை என்கிட்ட சொன்னாரு. அப்பதான் நான் இவருக்கு நிறைய ஹீரோஸோட போட்டோலாம் அனுப்பிச்சுட்டே இருந்தேன். அனுப்பும் போதெல்லாம் கீழே பின் குறிப்பு போடுவேன், எனக்கு ஒரு கேரக்டர் கொடுத்தால்தான் இந்த ஹீரோ உங்கள் படத்தில் நடிப்பார், எனக்கு ஒரு கேரக்டர் கொடுத்தால்தான் இந்த ஹீரோ உங்கள் படத்தில் நடிப்பார் அப்படின்னு. இவர் எல்லாத்தையும் படிச்சிருவாரு, அந்த லைன் மட்டும் படிக்கவே மாட்டாரு. அப்புறம் ஒரு நாள் வந்து ஏதோ கோயிலுக்கு அம்மா சொன்னாங்க முடி விட்டுறா அப்படின்னு. அப்ப முடியெல்லாம் விட்டு தாடியெல்லாம் விட்டு ஒரு சூப்பரா ஒரு ஹீரோ ஒருத்தர் பெங்களூர்ல இருந்து இருந்தாரு. அவர் போட்டோ எடுத்துட்டு போயிட்டு வந்துட்டு இருக்கு, அந்த ஹீரோ சரியா செட் ஆகல சார், ரொம்ப சேட்டு பையன் மாதிரி இருக்கான் அப்படிங்கும் போது என்ன பார்த்தாரு, சார் பேசாம நீங்களே நடிச்சிடலாமே அப்படின்னாரு. என்ன கேரக்டர் சார் அப்படின்னு. ஹீரோ கேரக்டர் சார் அப்படின்னாரு. சார் கலாக்காதீங்க சார், போங்க சார் அப்படின்னா. இல்லப்பா உண்மையிலே ஹீரோ கேரக்டர் தான், நீங்க பண்ணுங்க, நம்ம இறங்கி பண்ணலாம் அப்படின்னு அவரு கொடுத்த ஒரு உற்சாகம் தான் இன்னைக்கு இங்க இவ்வளவு தூரம் பேச்சு. இன்னைக்குன்னு இல்ல, சினிமால நான் இருக்கிற வரைக்கும் நிச்சயமா டைரக்டர்ஸ் கேட்கிற ஒரு ஆர்டிஸ்டா இருப்பேன். இப்ப கூட உள்ள வரும்போது ஜீன்ஸ் பேண்ட் டிஷர்ட்ல இருந்தேன், வந்தோடனே ஐயோ சார் நிறைய வேலைகள்ல சொல்ல மறந்துட்டேன், ஒரு பட்டு வெட்டி பட்டு சட்டை போட்டு வந்தா நல்லா இருந்திருக்கும், ஏன்னா அந்த பொண்ணு பட்டு புடவையில வந்திருக்குன்னு. உடனே கூட இருந்த ஒரு பையில அமைச்சிட்டான், உடனே வீட்டுல போய் ஒரு பட்டு வெட்டி பட்டு சட்டை எடுத்துட்டு இந்த பாருங்க பட்டு வெட்டி பட்டு சட்டையில வந்துட்டான். உடனே அது மறைக்குங்கிறதால இப்படி வந்து காமிச்சேன். சோ நிச்சயமா உங்க எல்லாரோட ஆதரவையும் கொடுங்க. மேடையில இருக்கிறவங்க ரவி மரியா சார், லியாக்கத் அலி கான், எல்லாருமே மறுபடியும் உங்க பேர் சொல்ல வேண்டியதில்லை. எந்த கம்பெனில நீங்க ஒர்க் பண்ணாலும் அந்த கம்பெனில ஒரு பையன் இருக்கான், நல்லா பண்ணியிருக்கான், பார்த்தேன் ட்ரெய்லர்லாம் பார்த்தேன், அந்த பயலுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு தொடர்ந்து எனக்கு எல்லா வாய்ப்புகளையும் கொடுத்து என்னை ஜெயிக்க வைங்க. என்னைக்கும் நான் இதே மாதிரி ஒரு விசுவாசமானவன் இருப்பேன். நன்றி நன்றி நன்றி. அனைவருக்கும் வணக்கம். சண்டி குதிரை அப்படிங்கிற இந்த திரைப்படத்தினுடைய ட்ரெய்லர், பாடல்களில் 2 பாடல்கள், ப்ரோமோ சாங், இது 3 நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த படத்தினுடைய திரைக்கதை கிட்டத்தட்ட ஒரு 5 வருடங்களுக்கு முன்னால் எழுதப்பட்டது. இன்னைக்கு நம்ம பார்க்குறோம், பரவாயில்ல மொபைல் ஃபோனை வந்து எல்லாருமே வீட்டில் வந்து யூஸ் பண்ணுறோம். அதில் ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைங்க, காலேஜுக்கு போகிற பிள்ளைங்க இதுக்கெல்லாம் ரொம்ப சாதாரணமாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த ஃபோனில் நிறைய கேம்ஸ் இருக்குது, செல்ஃபி எடுத்துக்கிறாங்க, வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக்கு, நிறைய சோசியல் மீடியா யூஸ் பண்ணுறாங்க. இது வந்து சிட்டியில் தான் இல்லை, நிறைய கிராமங்கள்லேயும் இது இருக்குது. இன்றைக்கி மொபைல் ஃபோன் இல்லாத ஆளே நம்ம பார்க்க முடியாது. ஸோ இந்த மொபைல் ஃபோனில் செல்ஃபிங்கிற ஒரு விஷயம் இப்போ ஒரு 2 வருஷமாக ரொம்ப பிரபலமாக இருக்குது. செல்ஃபி எடுக்கிறதுனால என்ன தப்பு? செல்ஃபி எடுக்கிறதுல ஒரு சாதாரண விஷயம், நமக்கு தனக்கு தானே செல்ஃபி எடுத்துக்கிறோம், இதில் என்ன தப்பு இருக்க போகுது அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். அவர் சப்போர்ட் பண்ணுறா சொல்லியிருக்கிறாரு. சின்ன படங்கள் ஜெயிக்கிறதே இல்லையா? கண்டிப்பாக ஜெயிக்குது. ஆனால் இதுக்கான பிஸ்னஸ்க்கான வாய்ப்புகள் இன்னைக்கு வேறு விதமாக இருக்குது. எனக்கு இது எல்லாமே படத்தை நேர்த்தியாக எடுக்க தெரிஞ்சு எனக்கு இதனுடைய வியாபாரம் வந்து தமிழ் சினிமாவுடைய வியாபாரம் எல்லாமே புதுசாக இருக்குது. என்னை மாதிரி எத்தனையோ பேர் வந்து இருக்கிறாங்க. ஆனால் ஒரு படைப்பாளியாக நான் வந்து பண்ணியிருக்கேன். ஆனால் எனக்கு தேவையா ஒரு அழகான ஒரு வியாபாரி எனக்கு என் கூட கைகோர்த்தனா அல்லது அவர்கிட்ட நான் கொடுத்துட்டேன்னா இந்த படம் வந்து அடுத்த லெவலுக்கு போகும். ஏன்னா ஒரு படைப்பாளி வந்து வியாபாரியாக 100% இருக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். படத்தை வந்து இந்த படத்துக்கு எல்லா விதங்கள்லையும் ஒத்துழைப்பு கொடுத்தவங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இறைவனுக்கு நன்றி. இன்னைக்கு நாளை வந்து மறக்கவே முடியாது என்னால். நிறைய விஷயங்கள் இருக்குது. ஏன்னா இல்லை, காலையிலேருந்து என் சகோதரர்கள்லாம் இருக்காங்க, நான் மத்தியானத்துலேருந்து தான் இங்கே இருக்கேன். நானும் மரியாவும் மரியாதை சொன்னேன், இங்கே ஒரு ரூம் கேட்டுருவோம், அப்படியே விரிச்சு படுத்துடலாம் கொஞ்சம் நேரம் அப்படின்னேன். அதையெல்லாம் தாண்டி இதெல்லாம் எதற்காக அப்படின்னா அது ஒரு விஷயம் இருக்குது. என் தம்பி ராஜ்கமல். அப்புறம் இன்னொரு விஷயம் இருக்குது. அதாவது சின்ன திரையிலேருந்து பெரிய திரைக்கு வந்து ஒரு திரைப்படம் எடுத்து அதை வந்து ஒரு இசை வெளியீட்டு விழாவில் கொண்டு வந்து நிறுத்தணும் அப்படின்னா எவ்வளவு கஷ்டம் அப்படின்னு எனக்கு தெரியும். அதனால் மட்டுமே தான் நான் இருந்தேன். நான் என்னைய தான் திரும்பி பார்த்தேன் அன்பு சொல்லும்போது. என்னென்னா நான் சின்ன திரையில் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 600-700 எபிசோட் டைரக்ட் பண்ணதுக்கப்புறம்
என்னை வைத்து படம் எடுக்க தயாரிப்பாளர் தயாராக இருந்தார். ஏன்னா சரண் வந்தார், வந்து ஒரு கதை சொல்கிறார், நம்ம படம் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னார். எஸ்பிபி சார்கிட்ட போய் கதை சொன்னேன். அங்கேருந்து கிளம்பி போய் ஏஆர் ரஹ்மான் மியூசிக், எஸ்பிபி சார் ப்ரொடியூசர், ஒரு ஹீரோவை சந்திக்கிறோம். எல்லாம் கதையெல்லாம் கேட்டுட்டு ரொம்ப நல்லா இருக்குது, எக்ஸ்ட்ரானரியாக இருக்குது. ஆமாம், நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்னா, நான் வந்து ஸ்மால் ஸ்க்ரீனில் அந்த சீரியல்ஸ் எல்லாம் பண்ணேன் அப்படின்னா. அப்படியா, சரி நீங்கள் கிளம்புங்க, நான் நாளைக்கு சொல்கிறேன் அப்படின்னா. அடுத்த நாள் சரணை கூப்பிட்டு கதை நல்லா இருக்குது, அதை வாங்கிக்குவோம். இது ஸ்மால் ஸ்க்ரீனில் வந்து இவங்க என்ன கரெக்டாக மேக் பண்ணிடுவாங்க, எனக்கு ஒரு டவுட் இருக்குது அப்படின்னாரு. சரண் என்கிட்ட வந்து சொன்னார், இந்த மாதிரி இந்த மாதிரி சொல்கிறாப்புல. நான் சொன்னேன், கதை நான் அந்த மற்றவங்கள மாதிரி ஏதோ 7 வருஷம் வச்சுருந்தேன் 5 வருஷம் வச்சுருந்தேன்னா கிடையாது, 15 நிமிஷத்தில் கதை சொல்லுவேன். நான் பார்க்குறதெல்லாம் கதை தான் எனக்கு, அதனால் பிரச்சனை இல்லை, வேணால் கதையை வச்சுக்கோ அப்படின்னா. இல்லைடா நான் அதுக்கு சொல்ல, இப்போ இந்த படம் ட்ராப் ஆகிடுச்சுன்னா என்னடா பண்ணுறது அப்படின்னா. அந்த டைமில் தான் வெங்கட் பிரபு வந்தான். அண்ணா டீ சாப்பிடலாமா அப்படின்னா. நான் சொன்னேன், நீங்கள் 2 பேரும் நடிக்கிறீங்களாடா, ஒரு கதை சொல்கிறேன் அப்படின்னு. என்னடா சொல்கிறேன் அப்படின்னா, இந்த உட்கார் அப்படியே உட்காருன்னு சொல்லி பிரபுவின் சரணை உட்கார வச்சு நான் உன்னை சரண் அடைந்தேன் கதை சொன்னேன். அதான் என்னுடைய முதல் கதை. எஸ்பி சார் கூப்பிட்டாரு, ஏப்பா என்னப்பா அவர் ஒரு ஸ்டார் வச்சு பண்ணலாம், ஏதோ ஒன்று பண்ணலான்னா, இல்லை ஸ்டார் தான் வரலையே, நான் இவங்க 2 பேரும் வச்சு பண்ணுறேன், நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு. சரி கதை சொல்கிறேன் அப்படின்னா. கதை ஆரம்பிச்சு இன்ட்ரோல் வரைக்கும் சொன்னேன், இல்லை நீ படம் படத்தை எடுத்ததுக்கப்புறம் நான் பார்த்துக்கிறேன் போ அப்படின்னு சொல்லி அப்படி ஆரம்பிச்சது தான் உன்னை சரண். அது அன்னைக்கு அந்த தைரியம் கொடுக்கறதுக்கு என் நண்பன் இருந்தான், எல்லாம் இருந்தாங்க, ஏறி வந்தாச்சு. இல்லை அப்படின்னா அன்னைக்கு என்ன ஆகிருக்கும் அப்படின்றது தான் நிறைய கேள்விகள் இருக்குது. ஏன்னா நமக்கான வெற்றி பக்கத்துலேயே இருக்கும். நம்ம வந்து இந்த சந்திலேயே லெஃப்ட் அடிச்சிடுவோம், லெஃப்ட் அடிக்கவே கூடாது. அதான் ராஜ்குமார் ஒவ்வொரு முறையும் என்னை தொடர்பு கொள்ளும்போது சொல்லுவேன், உனக்கான வெற்றி பக்கத்துலேயே இருக்கு, ஓடிக்கிட்டே இருக்கு, அடுத்த லெஃப்ட்டில் இருக்கும். ஆனால் நீ இங்கே டயர்டாகி திரும்பிடுவேன், திரும்ப அதை ஓடு 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 ஓடுன்னு ஓட வச்சிடலாம். இன்றைக்கி அந்த இடத்துல வந்து நிற்கிறான். ஏன்னா வெற்றி வந்து அவ்வளோ ஈஸியாக கிடைச்சாது, அதை நாம் தேடி தான் போய் பிடிச்சி தான் எடுத்துகிட்டு வரணும். அப்படி தான் அது ரொம்ப சீரியஸாக போகுதுன்னு நினைக்கிறேன். போதும். அப்புறம் ராஜ்கமல் என் தம்பி, அவனை முதல்ல நான் பார்த்தது நல்லா ஞாபகம். நான் ஒரு சீரியல் டைரக்ட் பண்ணிட்டு இருக்கேன், அந்த பொண்ணு நடிச்சிட்டு இருக்கேன், அவர் லவ் பண்ணிட்டு இருக்காரு. நான் கேட்டேன், என்ன லவ் இப்படலாம் லவ் அச்சீவ் பண்ணுற டைமில் என்ன லவ் அப்படின்னா. அதை அப்படியே பார்த்துட்டே இருக்கும், என்னோட திட்டுறாங்க அப்படின்னு. இவன் வந்து வெளியில் வந்து அப்படியே தூரமாக நிற்பான், ஏன்னா உள்ளே வந்தால் நான் திட்டுவேன்னு. ஏன்னா செட்டுக்குள்ளே வந்தால் அப்படியே தனியாக நிற்பான். கரெக்டாக பிரேக் விடும்போது 2 பேரும் எஸ்கேப் ஆகி ஒரு இடத்துல மூலையில் உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க. அப்புறம் அப்படியே பார்த்துட்டு இப்படி ஆரம்பிச்சது. ராஜ்கமலை முதல்லேருந்து தெரியும், இந்த பொண்ணை ஃபஸ்ட்டு வந்ததுலேருந்து தெரியும், இவங்க 2 பேருக்குமான காதல் தெரியும், அவங்க ஜெயிச்சது தெரியும் வாழ்க்கையில். இன்றைக்கி அவங்க எவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்கன்றது தெரியும். இவங்க 2 பேரும் நீடி வாழணும், இன்னும் நிறைய அச்சீவ் பண்ணணும் அப்படின்றதுக்காகவும் தான் நான் வந்தேன். ரொம்ப சந்தோஷம். சண்டி குதிரை மாபெரும் வெற்றி அடையும். உண்மையான முயற்சியும் புது சிந்தனையும் இருந்தால் கண்டிப்பாக ஜெயிக்கும். இந்த திரைப்படம் நிச்சயம் வெல்லும். இறைவனை வென்றார். நன்றி, வணக்கம். கொஞ்சம் அந்த இமேஜ் இருக்குது, அதையும் வேறு மாதிரி மாற்றிடுவாங்க. அனைவருக்கும் வணக்கம். இந்த ஃபோட்டோ எடுக்கிறவங்கள பார்த்தா கீழே வந்து 3 மணிக்கு வந்தேன், 2 மணிக்கு வந்தேன், பக்கத்தில் ஒருத்தர் 3 மணிக்கு. இதில் வந்து ராஜ்கமல் பேசும்போது அவர் ஒரு டாக்டிக்ஸ் யூஸ் பண்ணார், நம்ம ரவி மரியா. யார் உண்மையாக ஃபோனோ என்னன்னு தெரில, யார்கிட்ட பேச இல்லை ஃபங்க்ஷன் 5 நிமிஷத்தில் முடிஞ்சிடும், 5 நிமிஷத்தில் முடிஞ்சிடும். ராஜ்கமல் இப்போதான் பேசிட்டு இருக்காரு, 5 நிமிஷம் வச்சு இவருக்கு கேட்குற மாதிரியே. அப்படின்னா என்ன, சீக்கிரம் முடிக்கலான்ற மாதிரியே. காலையில் வந்துட்டேன், ராத்திரி வந்துட்டேன். அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் பேசிட்டாங்க, நான் என்ன 5 நிமிஷத்தில் பேசுறது. எனக்கு முதல்ல இயக்குனரை பற்றி தான். இங்கே வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு ஆக்சுவலாக என் ஆஃபீஸ்க்கு வந்திருந்தார் ஒரு தடவை. பட் அப்போ கூட அவரோட டீட்டெயில்ஸ் இவ்வளோ தெரியாது, இங்கே வந்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது. அவர் சொன்ன மாதிரி 5 வருஷம் ஒரு கதையை வச்சுட்டு இருந்ததெல்லாம் வந்து பெரிய விஷயம் இல்லை. அது அரங்கேறும் நாட்கள், அது எப்போ எந்த டயத்தில் வரணும், அது வெற்றி அடையணும்னா எந்த நேரத்துக்கு அது வந்து கரெக்டாக ரீச் ஆகணுமோ அது ஆகணும். அது அந்த நேரம் தான் இதுன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் வெற்றி அடைவீர்கள், நம்ம பயப்படாதீங்க. அப்பப்போ ராஜ்கமல் ஆஃபீஸ்க்கு வரும்போது சொல்லுவார், சார் ஒரு சின்ன பட்ஜெட் படம் பண்ணியிருக்கோம், சின்ன பட்ஜெட் படம். ஆரம்பத்தில் எல்லாம் சின்ன பட்ஜெட் படத்தில் தான் இன்றைக்கி சூப்பர் ஸ்டாராக இருக்கட்டும், உலக நாயனாக இருக்கட்டும், அவங்கெல்லாம் எந்த படத்தில் அறிமுகமானாங்க, எப்படி வந்திருக்காங்க. அது ஒரு 10 லட்ச ரூபா 5 லட்ச ரூபாக்குள்ளே எடுத்த படம் தான் அரங்கேற்றமெல்லாம் அந்த காலத்தில். அபூர்வ ராகங்கள் அது 10 லட்ச ரூபாய்க்கு மேலே இருந்திருக்காது அப்போது, பிளாக் அண்ட் ஒயிட்டில். அன்றைக்கி 10 லட்சம்னா பெரிய விஷயம். ஸோ 1990 நான் பண்ண புரியாத புதிர் 30 லட்சம் சின்ன பட்ஜெட் படம் தான். ஒரு புரியாத புதிர் 33 லட்ச ரூபா சேரன் பாண்டியன், அது மூலிமா தான் நான் ஒரு இயக்குனர் வந்தேன். இயக்குனர்கள்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே சின்ன பட்ஜெட் படத்தில் தான் அறிமுகமாகி அது வெட்டி அடைஞ்சதுக்கப்புறம் தான் இன்றைக்கி பெருசாக தெரிகிறாங்க. ஸோ அப்படி தான் அன்புமணி அவர்களும் மிகப்பெரிய வெற்றி அடைவார் என்ற ஒரு
நம்பிக்கை இருக்கிறது. அவர் பேச்சதுலேருந்தே தெரியுது எவ்வளோ வருஷமாக அவர் வந்து அதை சேஸ் பண்ணிட்டு கனி சொன்ன மாதிரி அது ஓடிக்கிட்டே இருக்கணும். அது ஓடிக்கிட்டே இருந்து அதுக்கப்புறமா அது வெற்றி அடைஞ்சதுக்கப்புறமா அப்பா அப்படின்னு உட்காந்துடக்கூடாது. அதுக்கப்புறம் அதை தக்க வைக்கிறது இன்னொரு பெரிய பிரச்சனை இருக்குது. ஸோ அதெல்லாம் சினிமா ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு தெரியும் நிறைய. ஸோ அந்த மாதிரி நீங்கள் வெற்றி அடைவீங்க, கவலைப்படாதீங்க. அவரை மட்டும் சொல்கிறேன்னு நினச்சிக்காதீங்க. ராஜ்கமல் அது பாருங்க, நான் கமல் சார் ரஜினி சார்லாம் அந்த மாதிரி பிளாக் அண்ட் ஒயிட் பட்ஜெட் சின்ன பட்ஜெட்டில் தான் வந்தார். நீ அந்த மாதிரி வருவேன்றதுக்காக சொல்ல வர. அவங்களும் பக்கத்தில் இருக்கவங்ககிட்ட சொல்லுங்கள். 3 முடிச்சு தான் ஸ்ரீதேவி, அது வந்து 10 லட்ச ரூபா தான் பட்ஜெட்டு. ஸோ சின்ன படங்கள்லேருந்து தான் இன்றைக்கி நீங்கள் பார்க்குற அத்தனை பேருமே இருக்காங்க, மிகப்பெரிய ஆட்கள் அத்தனை பேருமே. அதனால் சின்ன பட்ஜெட் படம்ன்றதெல்லாம் இல்லை. இந்த படம் எந்த அளவுக்கு மக்களுக்கு பிடிக்குது அப்படிங்கிறது தான். அதுக்கு ஒரு சின்ன நல்ல சென்டர் பாயிண்ட் ஒன்று சொன்னார். அதனால் வந்து அந்த பாயிண்ட்டை வச்சு அதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக கமர்ஷியலாக பண்ணியிருக்காருன்னு சொன்னார். இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணியிருக்காருன்னு தெரியாது, கமர்ஷியலாக பண்ணியிருக்கான்றது தெரிஞ்சிச்சு. நான் வேறு ஃபர்ஸ்ட் ரோவில் லோ ஆங்கிளில் படம் அந்த சாங் பார்த்தேன். அந்த இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணியிருக்கணும், அது எல்லா ஆடியன்ஸுக்கும் பிடிக்கணும். ஏன்னா நிறைய டைப் ஆஃப் ஆடியன்ஸ் இருக்காங்க. அதுவும் இன்றைக்கி இது இருக்கிற மீடியாவில் வந்து விதவிதமாக இருக்காங்க. ஒருத்தர் பார்க்கும்போதே அதை பற்றி மெசேஜ் அனுப்புகிற குரூப்பும் இருக்குது, பார்த்ததுக்கப்புறம் பாராட்டிட்டு போகிறதும் இருக்குது, வேறு மாதிரி இருக்குது. எல்லாருக்குமே பிடிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு படங்கள் எடுக்க வேண்டியது சூழ்நிலை இருக்கும். நம்பர் ஆஃப் டேஸ் ஓடினதை வச்சு இப்போல்லாம் சக்ஸஸ் சொல்கிறது இல்லை. நல்ல படம்னு சொல்லிட்டா போதும். அது வந்து எங்கெங்கே அங்கே அது ஸ்மால் ஸ்க்ரீன்ஸில் ஓடிடும், அது ஓடிடும். நல்ல படம் அது போட்ட அமௌண்ட்டுக்கு விட ஜாஸ்தியாக வந்துச்சா அவ்வளோதான், அதுதான் சக்ஸஸ். நீ 5 ரூபா போட்டிருக்கியா, அது 5.25 ரூபா வந்தனாவே பெரிய சக்ஸஸ். இன்றைக்கி நம்பர் ஆஃப் டேஸ் எல்லாம் இனிமேல் பார்க்க முடியாது. பெரிய பெரிய படங்களுக்கே 2 வீக்ஸ் தான். ஸோ அதனால் நம்பர் ஆஃப் டேஸை பார்க்காதீங்க. உங்கள் நல்ல படம்ன்ற பேர் வந்து அது எல்லா சென்டர்ஸும் நல்லபடியாக ஓடணும், அவ்வளோதான். ஆனால் எனக்கு லத்தாராவும் அவங்க ராஜ்கமலும் வந்து இன்றைக்கி தான் வேறு மாதிரி இருக்காங்க. யூஸ்வலாக ஒரே கலரில் தான் இருப்பாங்க. ஆனால் அவர் ஹீரோன்னு மேடை போட்டவுடனே வேறு கலரில் வந்துட்டாரேன்னு பார்த்தேன் நான். அப்புறம் அவரே அதுக்கு ஒரு காரணம் சொல்லிட்டாரு. ஸோ அதுதான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஹீரோயின், ஞாபகம் வச்சுக்கோங்க. எனவே பாடல்கள் மட்டுமல்ல, இந்த படமும் மிக பெரிய வெற்றி அடைய வேண்டும். அதற்கு என்னுடைய பிரார்த்தனைகள் உங்களுடன் சேர்ந்து. நன்றி, வணக்கம்.